பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை செய்து நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன். ஆனா நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம வேண்டிக் கொண்டதை அவர் நிறைவேற்றி தருவார். வேத புஸ்தகத்துல 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவனுடைய தாய் நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். அப்போ வாழ்க்கையே துக்கம். அவங்க அம்மாவுக்கு துக்கத்தை கொடுத்தவன், அவன் வாழ்க்கை துக்கம் நிறைந்தது. ஆனா ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தரை அறிந்து கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினாராம். 10ஆம் வசனம் சொல்கிறது. அவன் வேண்டிக் கொண்டான் சில காரியங்கள். அதில் ஒன்று, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். நல்ல ஒரு அருமையான ஜெபம் இல்ல? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஆண்டவருடைய வேண்டுதலை கேட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி துக்கமாயிடுறீங்க. இந்த மாதிரி கஷ்டம், உடனே துக்கம், ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் அப்படி வாழணும், துக்கப்படுறீங்கல்ல? ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கப்படாத. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். ஆனா நீ வேண்டிக் கொள்ளணும். நீ வேண்டிக் கொண்டா நான் நிறைவேற்றுவேன். அப்ப என்ன சொல்லணும் தினமும்? ஆண்டவரே, இன்றைக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். இந்த உலகத்துல, தீமை நிறைந்த உலகத்துல, தீங்கு செய்கிற மக்கள் நிறைந்த உலகத்துல எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் காத்துக்கொள்ளுவார். நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை சந்தோஷமா வச்சிருப்பார். ஜெபிக்கலாமா? அப்படியே இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, நீர் என்னுடைய தேவன், எனக்கு எல்லாம் நீராயிருக்கிறீர். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல எந்த தீங்குனாலும் நான் துக்கப்பட்டு விடாதபடி, தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. துக்கம் என்னை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க. என் உள்ளத்துல இருக்கிற துக்கத்தெல்லாம் எடுத்து போடுங்க. இதோ உம்முடைய பிள்ளைகள், துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் வரட்டும். எந்த தீங்கும் இந்த பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.